நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிய இப்படி உண்டு இல்லன்னு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் இந்த அஞ்சலியால இனிமே அடுத்தது காலடி எடுத்து கூட வைக்க முடியாத அளவுக்கு இப்போ அவங்கள லாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல அவங்களால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு வசமா சிக்கிக்கிட்டாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலிக்கு அடுத்ததா என்னதான் வழி? அவ உண்மையிலேயே திருந்த போறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. அதாவது அஞ்சலிக்கு அதாவது ஒரு எலிக்கு நெறைய வல இருக்கும். அந்த வலையில ஒவ்வொன்னா அடைச்சுட்டு வர கடைசியா அது வர்றதுக்கு வெளிய வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கும். அதாவது முன்வாசல் வழி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நல்லது, கெட்டது, அ அப்புறம் பாசம், அன்பு, கருணை, இல்லம் இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வாசல் வழியா அடுத்தது இந்த எலி வர மாரி நம்ம அஞ்சலியும் வந்தாகணும். அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் இவளோட அடுத்தடுத்த பிளான முறியடிச்சு எல்லா வழியுமே அடைச்சு இந்த அஞ்சலிய நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்காக இவ்வளவு போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியாவும் அங்க வந்திருந்த ஆபீசர்ஸ் முன்னாடியும் அதே மாதிரி போலீஸ் முன்னாடியும் எல்லாத்தையுமே நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதாவது அந்த போலீஸ்லாம் இங்க இருந்து அஞ்சலி அரெஸ்ட் பண்ணி அதாவது 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கேடு கெட்ட ஒரு பொம்பளைங்கள நான் பார்த்ததே கிடையாது. அம்மா, பொண்ணு 2 பேருமா சேர்ந்து இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி சொல்லி இந்த இடத்துல அந்த மேடம் அஞ்சலி அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இங்க யார் முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சரி, நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காங்க. அதுலயும் அஞ்சலி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சிந்தாமணி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் கால புடிச்சுக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற நம்ம கௌதம், இலக்கியா, கார்த்திக் இவங்க எல்லாரோட காலையும். ஆனா எல்லாரும் ஒரே பதில தான் சொல்றாங்க. நீங்கலாம் உண்மையிலேயே திருந்த மாட்டீங்க. நாங்களும் நெனச்சுட்டு இருந்தோம். இப்ப திருந்துவீங்க, அப்ப திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகப் போகுது. ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நேரா போய் ஜெயில்ல களி தின்னுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தி வரும் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆனா நம்ம இலக்கியாவுக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணிய தன்னோட வழிக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சிந்தாமணியோட புருஷன் நம்ம மாசிலாமன் இருக்காரு பார்த்தீங்களா? அவங்கள கொல்ல பார்த்தது அஞ்சலி தான் சொல்லிட்டு இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஒரு விஷயத்த நிரூபிக்க முடியாது. அத இப்போ அப்ரூவரா மாறக்கூடிய இந்த சிந்தாமணி கிட்ட இருந்தா உண்மை எல்லாத்தையுமே வாங்க முடியும். அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துல இப்போ அந்த அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா புடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி திருந்தியே தான் ஆகணும். வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி. அவங்க அம்மாவும் அந்தர் பல்ட்டி அடிச்சதுனால கடைசியில அஞ்சலிய மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. உண்மையிலேயே எல்லாமே பக்காவா நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னா அவளுக்கு நல்லது. இல்ல திருந்தல அப்படின்னா கார்த்திக்கு நல்லது. இப்படி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.